ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை மார்கழி மாதம் திருப்பாவையில் 2,000 பாடமாகிய மையத்து வாழ்வினால் பாதத்தை செம்மையான அர்த்தங்களை சிந்தித்து பார்க்கிறோம். பொதுவாக உயிரினங்களுடைய படைப்பு 84 லட்சம் வகை. மேல்நிலைக்கு செல்வதும் கீழ்நிலைக்கு செல்வதும் இந்த மனுஷ சரீரத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த மனுஷ சரீரத்திலும் இந்த பாரத தேசத்தில் பிறகு கிடைக்கிறது. ஆசிரியத்துக்கு மாதாயான்னு சொல்ற சேதுக்கரையிலிருந்து இமாலயம் வர புனித தீர்த்தங்கள், புனித ஸ்தலங்கள், ஞானமான்களுடைய திருப்பாதம் பட்டடங்கள், ரிஷியுடைய தவங்கள் பூர்ணமா செலுத்தி இடங்கள். வாழ்ந்த வருஷம் சொன்னாலே முழுக்க முழுக்க ஞானமயமாகவே வாழ்ந்த ஞானியுடைய வரலாறு. இப்படி ஐரோப்பிய நாடுகள் ஒரு அத்தனை இந்தியாவுக்கு வழி இருந்தால் இந்தியாவுக்கு என்னங்க செழிப்பு செழிப்பு செழிப்பு, ஐஸ்வர்யத்திலும் செழிப்பு, ஞானத்திலும் செழிப்பு. அப்பேற்பட்ட நாடு நாடு மக்கள் எல்லாம் நாகரிகமே இல்லாத வாழ்ந்த காலங்கள்ல நம்ம நாகரிகத்தின் உச்சியில வாழ்ந்தோம். அப்பேற்பட்ட புனிதமிக்க பாரத தேசம். அந்த பாரத தேசத்தில் மனித பிறவி கிடைக்கும். அந்த மனித பிறவி கிடைத்தாலும் நேற்று சொன்ன பார்த்தீங்களா, திரேதாயுகத்தில் பிறந்த மக்கள் எல்லாம் கலிகாலத்தில் பிறக்க விரும்புகிறார்கள். ஆழ்வார்கள் அவதரித்த இடத்தில் பிறக்க விரும்புகிறார்கள். ஆழ்வாருடைய மார்க்கத்தை பின்பற்றி பரமதம் செல்வது விரும்புகிறார்கள் சொல்லி நாம சொல்லல, ஸ்ரீமத் பாகம் சொல்லுது. எங்கேயோ நைமிசாரண்யத்துல கோமதி நதி தீரத்துல ஒரு ஆலயத்தில இருந்து பாவத்தில் அந்த சொல்றாரு. கொஞ்சம் லென்த் இருக்கும், நல்லா இருக்கும். நம்முடைய தாமிர நதி, வைகை நதி, பாலாறு, அது ஆச்சரியமா காவிரி சொல்லும் போது மகா புண்ணிய நதியாம் காவேரிங்கிற அந்த புண்ணிய நதி அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது, யமுனா ஓடிக்கிட்டு இருக்குது, சரஸ்வதி ஓடிக்கிட்டு இருக்குது. புனிதமிக்க நதிகள்லாம் வடக்கில் செழிப்பா பாஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த கங்கையுடைய மகத்துவத்தெல்லாம் வியாசர் சொல்லத்தான் செய்றாரு. புனித நதி தான் சொன்னார். ஆனா திருக்காவேரி சொல்லும் போதுதான் மகா புண்ணிய நதியாம் காவேரி. ஏன் திருவரங்கநாதன் பள்ளிக்கூடம் இந்த காவிரி கரையில் தானே அமரவழி நாச்சியாருடைய அவதாரம். இந்த காவிரி கரையில் தானே திருமங்கை ஆழ்வார், தொண்டை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார் அவங்களுடைய அவதாரம். அதை மத்தியில் சொன்னாங்க. இங்க பாரதேச பிறவி கிடைக்கணும். பாரதேச பிறவி கிடைச்சாலும் அந்த ஞான வேட்கை வரும். நம்ம ஏன் பிறக்கிறோம் தெரியாது, எங்க போறோம் தெரியாது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சரியா புரியாது. அடுத்த நிமிஷம் நம்ம மனசுல என்ன வரப்போகுது என்னன்னு நமக்கு தெரியாது. வந்துகிட்டு இருக்குது. சினிமா திரையில் வர்ற மாதிரி நமக்கு எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்முடைய கர்மானுகுணமாகத்தான் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய பாபுவின் தாத்தா போல பிராரத்த கர்மா போல நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம செயலை தூண்டும். அது போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த பாரதத்தில் வந்த உடனே இந்த ஞானத்தை தேடுதல், இறைவனை தேடுதல்,
அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு தானே. அது கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில மனுஷியனாம் சகசதேசம் கசித் எதவி சிந்தையே எததாம் அபி சித்தானாம் கசித்மாவே தத்வதா அப்படின்னு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உண்மையை அறிவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மனுஷியனாம் சகசதேசம் அவர்களில் ஒருவன் கடைசி வரை முயற்சி பண்றான். அப்படி கடைசி வரை முயற்சி பண்றது ஒருவன் கசித் மாம்பே தத்துவதா என்னை உள்ளபடி அறிகிறான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆன்மீகத்தை தேடுகிறார்கள். நாம் யார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். சர்வேசனுடைய உண்மை என்னென்று ஆசைப்படுகிறார்கள். அப்படியே தேடிக்கொண்டிருக்கிற போது அந்த தேடலில் ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறார்கள். மாம் வேத்தி என்னை அறிகிறார்கள். தத்துவதனா உள்ளபடி அறிகிறார்கள். உள்ளபடி அறிகிறது சொன்னா அவனே எம்பெருமானே சர்வலோகங்களை படைத்திருக்கான் ரசிக்கின்ற பரிபூர்ண பரம்பொருள் உணர்ந்தார். யார் உணர்ந்தார்? ஞானவான்கள் உணர்ந்தார் என்று நான் சொல்றேன். அதை பகவான் கீழே சொன்னார். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவம் சர்வம் இரிசா மகாத்மா சிந்துலா பகுனாம் ஜென்மனாம் வந்தே பல்லாயிரக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு ஜென்மனாம் வந்தே முடிவு ஞானவான்கள் மாம் என்னை சரணடைகிறார்கள். நம்ம கையில ஒருத்தர் இல்லை. வானத்திலிருந்து மழையை பெய்விக்கிறோம் செய்து மழையை பெய்ய விடாமல் தடுக்கவும் செய்கிறேன். அப்படிங்கும் போது பிரபஞ்சம் எம்பெருமானுடைய கட்டுப்பாடு. மழையை பெய்ய வைக்கவும் செய்கிறேன், பெய்ய விடாமல் தடுக்கவும் செய்கிறேன். அப்ப எம்பெருமான் இயற்கையை கட்டுப்பாடு தன்னுடைய கட்டுப்பாட்டு பிரபஞ்ச எம்பெருமான் கட்டுப்பாட்டு. நீ சாப்பிடுகிறாயே அந்த உணவை ஜீரணமாக்கவும் செய்கிறேன், அஜீரணமாக்கவும் செய்கிறேன். அப்ப இந்த சரீரம் எம்பெருமான் கட்டுப்பாடு. நம்ம உடம்பு ஜீர்ணி நாம் சாப்பிட உணவு முன்பு சாப்பிடுகின்றவை எல்லாம் ஜீரணமாகனாலே எம்பெருமானுடைய நியமனம் தான். அஜீர்ணம் எம்பெருமான் நியமனம். நான் ஜீர்ணம் ஆக்குகிறேன், அஜீர்ணம் ஆக்குகிறேன். அப்ப இந்த சரீரம் எம்பெருமான் கட்டுப்பாடு. நம்ம கட்டுப்பாடு நம்ம சரி சுத்தமே எம்பெருமான் கட்டுப்பாடு. அதுக்கு படுக்கிறோம். தூக்கம் நம்ம கேட்டா இருக்கு. தூக்கத்துக்கு தயாரா படுத்திருக்கலாம். வந்தா தான் தூக்கம். மாத்திரை போட்டாலும் வந்தா தான் தூக்கம். மாத்திரை கிரிமிலிக்காம போட்டேன் அப்புறம் நல்ல தூக்கம் வரமாட்டேங்குது. மாத்திரை போட்டு தூக்கம். அதே சரி நல்ல பிரச்சனை படுக்கிறோம். ஏசி போட்டு எல்லா சௌகரியம் எல்லா இடத்துக்கும் தூக்கம் வரலாம். அதே சமயத்துல சாதாரண கட்டுல படுத்தா நிம்மதி, படுத்த உடனே நிம்மதியா தூங்குறோம். கட்டில் இருக்கு, துண்டு விரிக்கிறான், தரையில் தொடுதான் தூங்குறான். இந்த தூக்கத்தை பெற முடியுதா? அதே மாதிரி நிம்மதியா தூங்குறோம். ரத்தோட்டம் ஹார்ட் பம்பிங் நடந்துகிட்டே இருக்கு.
நம்ம படுத்திருக்கிறதே நமக்கு தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதயத்தில் யார் வந்து இருந்து நுழைகிறது? காற்று இழுத்து வெளியே விட்டு காற்று இழுத்து. ஆச்சரியம், காற்று வெறுமே இருக்குது, உள்ள போகுது, உடனே வெளியிடுது. அது உள்ள போய் வெளியே வர்றதுக்குள்ள பிராணவாயு உள்ள போயிட்டு கரிமவாயு வெளியே வருது. உள்ள வந்து வெளியே போறதுக்குள்ள அந்த பொதுவான காற்றை ரெண்டா பிரிச்சு பிராணவாயுக்குள்ள கரிம வெளியே எவ்வளவு வேகமா ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. இல்லை நுரையீரல், கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுன்னா எதுவுமே செய்யறது நடக்காது. ஹார்ட் ஃபெயிலியர், நுரையீரல் ஃபெயிலியர், கல்லீரல் ஃபெயிலியர் சொன்னா நான் எதுவுமே செய்யறது எல்லாம் எம்பெருமான் ஏற்று. இதெல்லாம் அப்படி ஒரு உறுப்பு இருக்கு நமக்கு தெரியாது. இதயம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு நாள் அந்த ஊசி மாற்றி குத்த போதான் தெரியுது அந்த அளவுக்கு பாதுகாப்பு. அப்போ நம்முடைய சரீரத்தை யார் ஏற்கிறான்னு சொன்னா எம்பெருமான் ஏற்கிறான். அடுத்த சொன்னார், உன்னை நினைக்க வைக்கவும் செய்கிறேன், உன்னை மறக்க வைக்கவும் செய்கிறேன். இப்ப நாம நினைக்கலையே, எம்பெருமான் நினைக்க வைக்கிறாரு. நாம மறக்கலையே, எம்பெருமான் மறக்க வைக்கிறாரு. இப்போ நாமும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நாமும் எம்பெருமான் கட்டுப்பாட்டுல. நம்ம இந்த பிரபஞ்சம் எம்பெருமான் கட்டுப்பாடு, சரீர எம்பெருமான் கட்டுப்பாடு. நினைக்க கூட நம்மளால முடியும்னு சொன்னா சரி, நினைக்கத்தான் முடியல, மறப்பம் நினைச்சா மறக்க முடியும், அது முடியாது, அது நான் தான் செய்யறேன். எல்லாம் வந்தா கர்மானுகுணமான அவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில இவனுக்கு தகுந்தாற் போல பிரபஞ்சம், இவனுக்கு தகுந்தாற் போல சரீரமே, இவனுக்கு தகுந்தாற் போல இவனுடைய மனம் நிர்ணயம் பண்ணுவது பாவம். அப்ப அதை அனுபவித்தான் ஆகணும். அப்ப தப்ப முடியாதா? முடியும். எதனால் தப்பா? பணம் கட்டு அவனுடைய விருப்பு வெறுப்பு வேற, ரஜவனத்துக்காரனுக்கு அவனுடைய விருப்பு வெறுப்பு வேற, சமவனக்காரனுக்கு விருப்பு வெறுப்பு வேற. இந்த ரஜவனம், சாத்தியவனம், சமவனம் எப்படி ஏற்படுது? நாம் செய்த பாவம். அப்போ பிராரப்த கர்ம அடிப்படையில குணங்கள் அடிப்படையில 23 வரும். அப்போ மூலாதாரம் புரிது வினை பாவம். அதை தொடச்சாதான் இந்த குணங்கள் நீக்குது, அஞ்ஞானம் நீக்குது, ஞானம் வருகிறது, எம்பெருமானை பூர்வம் அறிகிற அந்த தெளிவு கிடைக்கும். அந்த கர்மாக்களை பூரணமா தொலைக்கணும்னு சொன்னா நம்மால முடியாது. ஜென்மாந்திரமா அனுபவித்தா கூட தீராது. எளிமையான வழியை பலன் நேரத்தை சுட்டிக்காங்க. சர்வ பாவத்தை மோட்சியாமி, எல்லா விதமான பாவத்திலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். சர்வ பாவத்தை மோட்சியாமி மாசம். அதுக்கு பிறகு வருத்துவதற்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் வருத்தம் கிடையாது. ஏன்னா வருத்த கொடுக்கக்கூடிய பாவங்கள் போல நம்ம தொடச்சிருந்தாங்க. எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பம் நடக்குன்னு உணர்ந்துக்கிட்டான். உணர்ந்த உடனே இருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்ய, என்ன வழி? நம்முடைய கர்மாக்களை ஒட்டுமொத்தமா தொலைக்கணும். கர்மாக்கள் தொலைத்தாதான் பிறவி நீக்கும், துன்பம் நீக்கும், துயரம் நீக்கும், கஷ்டங்கள் நீக்கும், நோய் நொடிகள் நீக்கும், பிரச்சனைகள் தீரும். அப்பா உணர்வு நினைவையும் மரத்தை அவன் குற்றம் சொல்லியாச்சு. நம்மால் ஆகும் நாம் நினைச்சாவது பாவத்தை போக முடியாது. ஒரே வழி அவன் தெளிவா சொல்லிட்டான், சர்வ பாபத்தை மோட்சியாமி சொல்லிட்டான். அவன் சர்வ பாபத்தை மோட்சியாமி சொன்னதுனால எல்லா விதமான பாவத்தை நீக்கணும்னு சொன்னான். அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்? மாம் ஏகம் சரணம் ரஜா, மாம் ஏகம் சரணம் ரஜா.
என் ஒருவனையே நீ சரணமாக பற்று. அகம்பா நான் உன்னை சர்வபாப என் ஒருவனை நீ சரணமாக பற்று. நான் உன்னை சர்வ பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். இழுபானம் செய்ய வேண்டும். பெருமானே, என்னுடைய ஞானத்தினாலே பலத்தினாலே உண்மை அறிய முடியாது, தேட முடியாது, தெரிய முடியாது. உங்களுடைய பாதாரத்தை சரண நீரே என்னை உமக்குரியவன ஆக்க வேண்டும். நான் உம்முடையவன் என்று எம்பெருமானிடம் நமக்கு படித்து விட்டார். எல்லா காரியங்களும் அவனே பார்க்க. இது யார் செய்தான்னு சொன்னா ஞானமா தெளிவாக அறிந்து கொண்டது. உலக இயக்கம் முழுக்கும் எம்பெருமான் தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை சூட்சமாக அமைய வேண்டும். ஒரே வழி பகவானுடைய திருவடிகளை சரணமாக பற்ற வேண்டும் என்று அறிந்து கொண்டவர்கள் தான் மாபிரமத்தியதே என்னை சரணடைந்தார். யாரு? ஞானவான்கள். ஏன்னா எம்பெருமானை சரணடையக்கூடியவன் ஞானவான். ஞானவான்றது உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க. உலகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, சரீரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னுடைய ஆத்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உலகமும் சரி, சரீரமும் சரி, ஆத்மாவும் சரி எம்பெருமான் என்ற வழக்கு. எம்பெருமான் அவனா செய்தானா இல்லை, இவன் தேடிக்கிட்டது. இவன் பேரசப்பட்டு காம குரோத லோகம் நரகத்தினுடைய வாசத்தை பண்ணான். இந்த காம குரோத லோகங்கிற இச்சை இவனை இழுக்க சில தப்புகள் பண்றான். அதனால பாவனைகள் தொடர்ந்து, அதனால பிறவிகள் தொடர்ந்து போய் இந்த ஞானம் கொல்லா ஒழுக்கம் அழுக்குடமும் கிடைக்கிறது. தப்பிக்கன்னு சொல்லி பாபாவை சரணடைந்தா போதும் என்று உணர்ந்து கொண்டவர்கள் ஞானவான்கள். சர்வம் வாசுதேவன், எல்லாமே வாசுதேவனால் தான் நடைபெறுகின்றன. இதான் எது நடந்தாலும் சரி, எது நடக்க இருந்தாலும் சரி, எது நடக்க போவதாக இருந்தாலும் சரி, சகலமும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் தான் நடைபெறுகிறது. இந்த உலக இயக்கம் நாம உலகத்தை இயக்கிறோம், நாம சூரியனை இயக்கிறோம், சந்திரனை இயக்கிறோம், நட்சத்திரமண்டலத்தை இயக்கிறோம். ஏன் இந்த காற்று வீசிக்கிட்டு இருக்க நாம இயக்கிட்டு இருக்கோம். நெருப்பு பிடிக்கிற நம்ம நெருப்பு உண்டு பண்றோம். சுதுர்லபகான் துர்லபகானாலே கிடைக்க மாட்டான், சுதுர்லபான கிடைக்கவே மாட்டான்ட்டாங்க. அப்படித்தானே இருக்குது. எம்பெருமான் படி அவதாரங்கள் காரணத்தோடு கோடிக்கணக்கான அவதாரங்கள் பண்ணிருக்காங்க. ஞானவான்கள் அனுப்பியிருக்கிறாங்க, ஆச்சாரிய சாமிகள் அனுப்பியிருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் திவ்ய தேசங்கள். எத்தனை பேர் எம்பெருமான வளர்ந்துட்டான்? கொஞ்சம் பேர் தானே. பல்லாயிரம் வரக்கூடிய ஊர் இந்த ஊர். எத்தனை பேர் சென்னைக்கு வராங்க? மொத்தத்தில் கணக்கு பார்த்தா ஒரு 200 வந்து போயிட்டு இருப்பாங்க. திருவிழா காலங்கள் கொஞ்சம் கூட வருவாங்க. இங்க இருக்கக்கூடிய கமலவள்ளி தாயருடைய பெருமையை பார்த்தா நித்தியப்படி நித்தியப்படி பல்லாயிரம் பேர்கள் வந்து சேவிக்க வரணும். பல்லாயிரம் பேர்களுக்கு அனுபாலிக்கத்தான் தாயார் இங்க நமக்கு எழுந்தல் இருக்கிறார். நமக்கா வேண்டி தாயார் இங்க எழுந்தல் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு இல்லை. ஆனா பெற்ற தாய் தப்ப பிள்ளைகள் எப்படி போனான்னு சரிதான், விடாம அவனை பின்னாலே வந்து வந்து என்னைக்காவது ஒன்னா பாப்பா நீ வர வேண்டிய வீடு நம்ம வீடு வேற இருக்கப்பான்னு கூட்டு போற மாதிரி எம்பெருமான் கைப்பற்ற. அப்போ சரணாதி பண்ணா லகுவா பெற்று விடலாம். இது எப்போ வருது? 14 ஜென்மனா வந்து பல்லாயிரக்கணக்கான பிறவிகளாக பக்குவமாகிதான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் பரந்தாமனுடைய பாதங்களை சரணமாக பற்ற வேண்டும் என்று துணிவு ஏற்படுகிறது. எப்பொழுது அந்த சரணாதி பண்ணுகிறார்களோ அந்த சமயத்தில் அவர்கள் ஞானி ஆகிவிட்டார்கள், ஒரு மகாத்மா ஆகிவிட்டார்கள். மனசு என்ன? சர்வம் வாசு. அப்படிப்பட்ட ஞானம் இந்த பூமியில் நிறைஞ்சிருக்கு. அந்த ஞானத்தை நாம் பெற்றுவிட்டோம் சொன்னா வையத்தில் வாழ பிறந்தவர்கள் வையத்து வாழ்வீர்கள்.
இந்த வையகத்தில் வாழ பிறந்தவர்களே, எவர் ஒருவர் எம்பெருமானை அறிகின்றார்களோ அவர்கள் இந்த வையகத்தில் வாழ பிறந்தவர்கள். எவரொருவர் எம்பெருமானுடைய திரு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வையகத்தில் வாழ பிறந்தவர்கள். இருள் தர்மா ஞானத்து உலகம் முழுக்க அஞ்ஞானம் இருள் மண்டி கிடக்கு. இருள் மண்டி கிடக்கிற அஞ்ஞானம் நிறைந்த இந்த பூமியில எவர் ஒருவர் பரந்தாமை நோக்கி புறப்படுகிறாரோ அவர்களுக்கு விடிந்து விட்டது, அவர்களுக்கு ஞான சூரியன் உதயமாகி விட்டான். அவர்கள் வையத்தில் வாழப்படும். எம்பெருமானை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், எம்பெருமானை புலப்படுத்தக்கூடியவர்கள், இவர்களை பார்த்ததினாலேயே வையத்தில் வாழ பிறந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் எம்பெருமான் விட மாட்டார், வாழ வைப்பார். ஆனா நாம பாக்கியத்தை பெற்று விட்டோம், வையத்தில் வாழ பிறந்தவர்கள் ஆகிவிட்டோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி திரும்பி பாகவத்தில் ஒரு செய்தி வருது. அந்தனர்கள்லாம் சேர்ந்து யாகம் பண்றாங்க. ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட வாழ வேண்டும் என்று அந்த யாகம் நடைபெறுகிறது. யாகம் ஸ்ரீமன் நாராயண் நோக்கி அந்த யாகம் நடைபெறுகிறது. அந்த ஊர்ல அத்தனைவரும் யாகத்தை பெற்று யாகத்தை கலந்து கொள்கிறார்கள். அவங்களுடைய பத்தினிகளும் அந்த யாகத்தை பெற்று அந்த யாகத்துக்கு ஊக்கமாக உடனடியாக நிற்கிறார்கள். அதே சமயத்தில் அங்க கோகுலத்தில் கிருஷ்ண பரமாத்மா லீலை புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே மாடுகளை மேய்ச்சிட்டு வந்தாரு. இவங்க யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த கிராமத்துக்கு பக்கத்து காட்டுல வந்து மாடுகளை மேய்க்க விட்டுட்டு, மாடுகளை மேய விட்டுட்டு ஒரு மரத்தடியில நின்றுட்டு நிழல்ல நிற்கிறாரு. பலராமரும் கூட இருக்கிறாரு. இவரோடு வந்த மற்ற சிறுவர்கள், நூற்றுக்கணக்கான சிறுவர்கள், கிருஷ்ணா ரொம்ப தூரம் வந்துட்டோம், காலையிலேயே கொண்டு வந்த தயிர் சாதம் உட்பட எல்லா சித்திரானங்களையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியம் ஆயிட்டு, வெயில், வழி நடந்த களைப்பு, பசிக்குது கிருஷ்ணா அப்படின்னா. மற்ற நேரங்களில் பசிக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்பாரு இவரு. அவங்க பார்ப்பாங்க, வேப்பரத்தை நிற்பாரு. ஒருத்தன் மாம்பழமா, ஒருத்தன் பிளாப்பழமா, ஒருத்தன் வாழைப்பழமா, அப்படி உழுப்பாரு. ஒரு பக்கம் மாம்பழங்களும், ஒரு பக்கம் பிளாப்பழங்களும், ஒரு பக்கம் வாழைப்பழங்களும். எங்க வேப்ப மரத்துல. இந்த பையங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் பாருங்க. கிருஷ்ணனோடு அந்த மாடுகளையும் கன்றுகளையும் மேய்க்கக்கூடிய மாணவர்கள் மாதிரி பாக்கியம் பெற்றவர்கள் எதுவுமே கிடையாது, அச்சமுங்கிறதே கிடையாது. ஏன்னா காமதேவன் கற்பக விருட்சம் கிருஷ்ணன் கேட்டதெல்லாம் கொடுப்பான், கூடவே வாரம். இவங்க அந்த பையங்க அப்படி ஏதாவது கிடைக்கும்னு சொல்லித்தான் கேட்டாங்க. உங்களுக்கு விதவிதமான பலகாரம் தேவை அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா, போங்க. பக்கத்து கிராமத்துல யாகம் நடக்குது. அந்த யாகத்துல ஆகரியா கொடுப்பதற்காக நிறைய பிரச்சனைகள் செய்திருக்கிறாங்க. போய் கேளுங்க. பக்கத்து வனத்துல கிருஷ்ணனும் பலராமன் நிற்கிறோம், பசியோடு இருக்கிறோம், உணவு கேட்டு வாங்கி வர அனுப்பினார்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த பையங்க உசாரா ஓடி வராங்க. இங்க யாகம் நடந்துகிட்டு இருக்குது, இங்க வந்து கேட்கிறாங்க. இந்த சிறுவர்கள் சொன்னதை இவங்க காதுல வாங்கிக்கிடவே இல்லை, என்னன்னு கேட்கவும் இல்லை. அவங்க இந்த யாகம் செய்வதே கண்ணு கருத்துமா இருக்காங்க. நின்று பார்த்தாங்க. நம்ம கிருஷ்ணன் இந்த பாறையிட்ட போய் நீ பிரசாதங்கள் சொன்னா பாறை பிரசாதம் கொடுக்கும்.
இந்த கள்ளிச்செடியில போய் நீ தேவாமிர்தம் வேணும்னு கேள பார்த்தா தேவாமிர்தம் கள்ளிச்செடி கொடுக்கும். இங்க வேதம் கற்ற மனிதத்தை பிரசாதம் கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, திரும்பிட்டாங்க. என்னாச்சு? வெறுங்கையோட வந்திருக்கிய? வெறுங்கையோட வருவோம்னு தெரிஞ்சுதானே எங்களை அனுப்பி இருக்கிறாரு. ஏற்கனவே பசி, இதுல வர ஒரு மைல் நடந்து போயிருக்கோம், இன்னும் திரும்பி வந்திருக்கிறோம். தாங்க முடியல கிருஷ்ணா. சரி, கவலைப்படாது. கவலைப்படல, பசி. நேர அதே ஊருக்கு போங்க. இன்னமும் அந்த ஊருக்கு போங்க. அவங்க திருமாளிகைக்கு போங்க. அங்க அந்த சாமியுடைய தேவிமார்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, கிருஷ்ணன் பக்கத்து வனத்துல இருக்கிறான், பசியோடு இருக்கான்னு சொல்லுங்க. கிருஷ்ணா நாங்க போயிடுவோமா? போயிடுவோப்பா, நீ போ, ஒரு நொடியில போவ அப்படின்னு. உடனே இந்த பையங்களாம் வேகமா தான் நடந்தாங்க. ஒரு 10 அடி தான் நடந்திருப்பாங்க, இந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அண்ணாருக்கு வீடு, இன்னாருக்கு வீடுன்னு சொல்லி அந்த அந்த அக்கரார வீதியில போய் வீடுல போய் நிக்கிறாங்க, சியோடு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட பிரசாதம் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்களா? அங்க பூர்ண ஆகுதிக்கு போடக்கூடிய அத்தனை பிரசாதமும் தயாரா ஆக்கி வச்சிருக்காங்க. அங்க போய் சமர்ப்பிக்கல, சொன்னதுதான். அவங்க தட்டுகள்ல எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் அத்தனைவரும் பலகார பாத்திரத்தோட புறப்பட்டாங்க. ஒரு பெரிய பலகார பாத்திரத்தோடு இந்த பெண்கள் போகிற அந்த வரிசையை பாக்குறாங்க. யாகம் பண்ணிக்கிட்டு போய் சொன்னான், சாமி தேவிமார்கள்லாம் பலகாரத்தோட இங்கதான் வருவாங்க, பூர்ணாகுதி நேரம் இல்ல சாமி, நேரே போறாங்க. பார்த்தாங்க, ஆமா எங்க போறாங்க? ஒருத்தன் சொன்னான், எப்பா இந்த மாடு மேய்க்கிற பையங்களாம் வந்து சாப்பாடு கேட்டா நீங்க கொடுக்கல, அந்த பையங்க அங்க போயிருப்பாங்க உங்களுக்கு. உடனே அடாடா, இந்த பெண்கள் சாதாரண நேரத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம், அதுல வர கிருஷ்ணன் கேட்டு விட்டாங்கன்னா இந்த பலகாரம் யாகம் ஓமம் இல்ல என்ன ஆகுறது? ஓடி போய் மறிச்சாங்க. தன்னுடைய தேவிமார்களை மறிக்கிறாங்க, சகோதரர்கள் சகோதரியை மறிக்கிறாங்க, தகப்பனார்கள் தன்னுடைய குமாரத்தை மறிக்கிறாங்க, குழந்தைகள் தன்னுடைய தாயை மறிக்கிறாங்க. போகாதீங்க போகாதீங்க. இந்த பெண்கள் காதுல எதுவுமே விழல, சட்டை பண்ணல, கையை தட்டி விட்டு போறாங்க. இவங்க வாழ்நாள்ல இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம போட்ட கோட்டை தாண்ட மாட்டாத பத்தினிகள், நம்ம என்ன சொன்னாலும் அடியேன் அடியேன்னு கேட்டு நடக்கூடிய பத்தினிகள், நாம இல்லாம ஒரு தெருவை தாண்டி ஒரு நாளும் போகாத இந்த பத்தினிகள் இந்த ஊரை விட்டே தாண்டி போறாங்களே அப்படின்னு சம்பிச்சு நிக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணும் தோண விடல. அவ்வளவுதான், வேகமா வந்தாங்க. ஒரு அரச மரத்தடியில ஒத்த கால ஊனிக்கிட்டு ஒரு காலை மடிச்சுக்கிட்டு ஒருவன் மீது தோல்ல கைய போட்டுக்கிட்டு இவர்களை பகவான் பார்த்துக்கிட்டே இருக்க. பகவானை பார்த்துதான் வேகமா வந்தாங்க. பலகாரங்கள்லாம், கிருஷ்ணா எத்தனை நாள் கிருஷ்ணா, எத்தனை நாள் கிருஷ்ணா, உனக்காண்டி பலகாரம் பண்ணி வீணா போச்சு. இன்னைக்கு தானே நீ கேட்ட, இன்னைக்கு தானே கேட்ட. அவனு ஆர்வத்தோடு கண்ணீரோடு ஆனந்தத்தோடு கொண்டு கொடுக்குறாங்க. ஒரே சமயத்தில் 100கணக்கான பெண்களும் 2 கயிற்றும் தட்டை நீட்டுறாங்க. எம்பெருமான் அவர்களுடைய ஒரு 100 பேர்னா 200 கையில தட்டை நீட்டுறாங்க. 200 தட்டிலையும் ஒரே சமயத்துல அத்தனை பதார்த்தத்தை எடுக்கிறார். இந்த பெண்மணி நினைக்கிறா கிருஷ்ணன் நம்ம பலகாரத்தை எடுக்கிறாங்க, அந்த பெண்மணி நினைக்கிறா கிருஷ்ணன் நம்ம பலகாரத்தை எடுக்கிறான்னு சொல்லி ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க நம்ம பலகாரம் சொல்லி. பார்த்தா எல்லாருடைய தட்டு முடிஞ்சு போச்சு.
இந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஐயோ இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலையே, கிருஷ்ணனுக்கு தாங்கலையே அப்படின்னு இறக்கப்பட்டாங்க. அதனால பாக்கியவதிகளே, வையத்தில் வாழ பிறந்தால் உங்களை மாதிரி இருக்கணும். நீங்கள் கொடுத்த இந்த பிரசாதம் பரமபதத்தில் கூட எனக்கு கிடைச்சதில்லை. அடியார்கள் கொடுக்கிற பிரசாதம் தான் எம்பெருமானுக்கு பரம போக்கியமான. பரமபதத்துல நித்தியசூரி எல்லாம் சேர்ந்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணுவாங்க. அடுத்து பட்டு குத்திரியங்கள் சமர்ப்பிப்பாங்க. அந்த பட்டுலாம் இந்த லோகத்துல கிடையாது, அது பரமபதத்துல கிடைக்கும். அடுத்து மாலைகள் சமர்ப்பிப்பாங்க, போட்டுக்கிடுவாங்க. ஆபரணங்கள் சமர்ப்பிப்பாங்க, போட்டுக்கிடுவாங்க. தீர்த்தம் மாட்டியாச்சுது, வஸ்திரம் மாத்தியாச்சுது, மாலைகள் சாத்தியாச்சுது, ஆபரணங்கள் போட்டாச்சுது, கீடங்கள் வந்தா வச்சாச்சுது. இங்க பரமதனாருக்கு பசி. சீக்கிரப்பா சீக்கிரப்பா, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம்ப்பா? இத்தனை கோடி நித்தியசூரிகளுக்கு என் களத்துல மாலையை போட்டா மணி என்ன ஆகும்? அங்க ஒரு சாமி ஒரு பாகதமா அங்க தழுவு பண்ணி வச்சிருக்கா. உடனே சாப்பிட போனோம். அவன் நினைவு எங்க இருக்குன்னா, இங்க நம்ம ஊர் கிராமத்துல ஒரு அடியார் சோறு பொங்கி வச்சிருக்கா. அந்த சோறு மேலேயே அந்த பிரசாதத்தையே நினைச்சுக்கிட்டு தான் பரமபதத்துல அவன் தீர்த்தம் ஆடிட்டே இருக்கான். அங்க ஆகாய கங்கை, ஆகாய யமுனை, ஆகாய சரஸ்வதி, ஆகாய காவிரின்னு தீர்த்தம் விடுதாங்க. ஒண்ணு விழுல. அங்க இந்த திருமாளிகளை இப்ப தாழ்சம் பண்ணிட்டாங்க. என்ன மனமா இருக்குது? பரமபதத்தில் உள்ள மனத்தை நினைச்சு சந்தோஷப்படல, நம்ம திருமாளிகளை உண்டான தாழ்சனத்தை அவர் சந்தோஷப்படல. உடனே எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் தூபம் காட்டுங்க சாமி. அவ்வளவுதான். நம்பெருமாளுக்கு தூபம் காட்டும் போது பார்த்திருக்கலாம், அப்படியே குப்புன்னு நம்பெருமாளை மறைச்சிடும். இங்கேயே மறைக்குது. அங்கே அதே மாதிரி நித்திய சூரியன் தூபம் போடுதாங்க, மறைஞ்சிட்டு. இந்த தூபத்தினுடைய அந்த புகையினுடைய இதுல எம்பெருமான் மறைஞ்சிட்டார். மறைஞ்சு நேரம் இந்த சாமி வீட்டுக்கு வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு திருப்தியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரம போக்கியம் சொல்லிட்டு அடுத்த புகை அந்த புகை முடியுது. எம்பெருமான் அப்ராயணி மாதிரி அங்க உட்காந்து என்ன சொல்றாங்கன்னா, திருவாரணம் பண்ணும் போது திருமஞ்சனம் பரமபதம் தான், அலங்கார ஆசனம் பரமபதம் தான். ஆனா பிரசாதம் அடியாருடைய திருமாளிகை தான். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. பரமதநாதனுக்கே பிரசாதம் உங்க திருமாளிகை தான். அப்படி அடியாருடைய பிரசாதத்தை விரும்புற. இது ஆழ்வார் பாடி இருக்கிறார். இந்த கதை நான் சொல்ல, ஆழ்வார் பாடி இருக்கிறாங்க. பரமபதத்தில் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சாமி நாங்க போவதுக்கா வந்திருக்கோம். பின்ன என் பின்னால மாடு மேய்க்கிறீங்க வரீங்களா? சாமி நீர் என்ன ஏவல் பண்ணான்னு சொல்றா, நாங்க சித்தமா புறப்பட்டு வந்திருக்கோம். நாங்க புறப்பட்டு வரும்போது திரும்பி போகணுங்கிற எண்ணமே வரல சாமி. இங்க வந்த பிறகு நீ எங்க போக அப்படின்னா, உடனே பகவான் சொன்னாங்க, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், மாயையை செய்து விட்டீர்கள். ஆனா உங்களுடைய கணவன்மார்களும் வெற்றி பெற வேண்டாமா? உங்களுடைய தகப்பன்மார்கள் வெற்றி பெற வேண்டாமா? உங்களுடைய சகோதர சகோதரிகள் வெற்றி பெற வேண்டாமா? உங்க குழந்தைகள் வெற்றி பெற வேண்டாமா? அவர்களை உங்களை மாதிரி ஆக்கி என்னை அழைத்து வர வேண்டாமா? அதுக்காக நீங்க போகணும்லாமா? ஆமா சாமி, எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன் சாமி. சாமி ஒரு சின்ன தயக்கம். எங்க கணவன்மார் எல்லாம் தடுத்தாங்க, கையை தட்டிட்டு வந்துட்டோமா, நான் திரும்பி போனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு. எனக்கு சாதகமாக நீ மாறிவிட்டால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக மாறும். எனக்கு அனுகூலமாக நீங்க மாறிவிட்டால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். எனக்கு நீங்க நன்மை செய்து விட்டால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மை செய்யும். என்னை நீங்கள் பேணினால் உலகம் உங்களை பேணும். என்னோடு நீங்க நட்பு கொண்டால் உலகம் உங்களை நட்பு கொள்ளும். போய் வாருங்க. வாரம் சாமி, குடும்பத்தோடு வாரம் சாமி. போறாங்க.
தைரியமா போறாங்க. அங்க அவங்க போறான். இந்த பெண்களுடைய கணவன்மார்கள், சகோதரர்கள், தந்தையர், தாயர், அந்த ஊர்க்காரங்க எல்லாம் திரண்டு நிற்காங்க. அவங்க இப்போ மரிக்கும் போது உள்ள மனநிலை வேற, இப்ப மனநிலை வேற மாறிட்டு. இந்த பெண்கள் எப்பேற்பட்ட ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க. நமக்கு ஆச்சாரம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு, வேதம் உண்டு, மந்திரம் உண்டு, என்ன பிரயோஜனம்? பகவான் அறிய முடியலையே, பகவான் பிரசாதத்தை கேட்டு விட்டு கொடுக்க முடியலையே. இந்த நெருப்புல போடப்பட்ட பிரசாதம் அவனுக்கு தானே போகுது. அந்த இறைவனே நேரடியா வந்து கேட்டானே, அவனை யாருன்னு அறிய விடாம நம்முடைய அகங்காரம் தடுத்துட்டுத, நம்முடைய படிப்பு ஆச்சார அனுஷ்டானம் தடுத்து நிறுத்திட்டுத, பாவம் பண்ணிட்டோம். உங்கள சாஸ்திரத்தை கற்றுட்டும் பகவானை அறிய முடியாமல் பாவத்தை பண்ணிட்டோம். ஆனாலும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கோம். என்ன புண்ணியம்? இப்பேற்பட்ட பெண் நமக்கு தாயா இருக்கிறார். இப்பேற்பட்ட பரம பாகவதையான பெண் நமக்கு சகோதரி இருக்கிறார். இப்பேற்பட்ட பெண் எனக்கு மகளா இருக்கிறார். இப்பேற்பட்ட பெண்ணுக்கு நான் பர்த்தாவா இருக்கிறேன். இப்பேற்பட்ட பெண்ணுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிறேன். இப்பேற்பட்ட பெண்ணுக்கு நான் ஊர்க்காரனா இருக்கிறேன். நாமும் புண்ணியம் பண்ணவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களை போந்துகிட்டு இந்த பெண்களை வரவேற்க தயாரா காத்திருக்காங்க. பெண்கள் வந்த உடனே அத்தனவரும் தன்னுடைய ஆச்சாரியராகவே நினைச்சு சாஸ்தாங்கமா, ஜெய்மார்களே, நீங்கள் ஞானத்துடைய உச்சிக்கு போயிட்டீங்க. நாங்க அஸ்துவாரத்துல கூட இல்லை, எங்கேயோ போயிட்டோம். வேதங்களை ஓதுவினாலோ, யாகங்களை செய்தினாலோ, தானங்களை செய்தினாலோ, தவங்களை செய்தினாலோ எம்பெருமான் அறிய முடியாது. அனன்ய பக்தியினால் அறியலாம். அந்த அனன்ய பக்தி உங்களுக்கு கிடைத்து விட்டது. உங்களுடைய அனுக்கிரகத்தினால், உங்களுடைய உறவினால் அந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை வரவேற்று உபசரித்து வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க எல்லாரும் அடியார்களாக. இவர்கள் தான் வையத்து வாழ பிறந்தவர்கள். அந்த வரலாறு அவங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த லோகத்துல இந்த லோகம் நமக்கு சூட்சமாக மாறும். இந்த லோகம் நமக்கு சந்தோஷமாக மாறும். இந்த லோகம் நமக்கு துன்பமே இல்லாமல் மாறும். இந்த லோகம் நமக்கு இன்பமயமா மாறும். நாம் எம்பெருமானை சந்தோஷப்படுத்தினா இந்த சூட்சம். அப்போ இங்க பிறந்தா பட்டும் போதாது, வாழ பிறந்தவர்களாக இருக்கணும். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. இந்த எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும். செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனின் கை காட்டி உய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். செய்யாதனை செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்யணும். செய்ய வேண்டியதை செய்யணும். செய்ய வேண்டியது என்னது? நாட்காலே நீராடி, அதிகால நீராடி. அடுத்து நீராடியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? பார்க்கடலில் பையத்துகின்ற பரமனடி பாடி, பார்க்கிற யோகனுக்கரை கொள்ளுகின்ற அந்த சர்வேஸ்வரனுடைய திருவடியை நாம் பாட வேண்டும். அவன் நாமத்தை சொல்லலாம், ஆழ்வாருடைய பாசங்களை சொல்லலாம், இல்ல தாயாருடைய திருப்பாய்ப்பண்ட இதில் சொல்லலாம். அவனை பற்றி இருக்கணும். அவனுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய, அவனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய புனித நூட்கள் எதுவாக இருக்கலாம். அது எம்பெருமானை பற்றி சொல்லியிருக்கணும். எம்பெருமானுடைய சொரூபத்தை பற்றிய நூல்களா இருக்கணும். எம்பெருமானை பற்றிய லீலைகளை பற்றிய நூல்களா இருக்கணும். இல்லை எம்பெருமானுடைய உபதேசத்தை பற்றிய நூலா இருக்கணும். அந்த நூல்களை பாட வேண்டும், படிக்க வேண்டும். நீராடணும். இந்த பார்க்கடல்ல ஏன் பள்ளி கொண்டான்? எம்பெருமான் இருக்கும் இடம் பரமபதம். பரமபதத்துக்கு யாரும் போக முடியாது. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் பரமபதம் போக முடியாது. பார்க்கடலுக்கு போன சாமி, இந்த லோகத்தை அதாவது இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ரெண்டா பிரிக்கலாம் சாமி. ஒண்ணு நித்திய விபூதி, இன்னொன்னு லீலா விபூதி. நித்திய விபூதி என்பது சாட்சாத் சர்வேஸ்வரன் திருமண் நாராயணன் எழுந்திருக்கூடிய பரமபதம், முடிவான இடம் பரமபதம்.
அது நித்திய ஊதி. அடுத்து லீலா ஊதி. கர்மவினைப்பட்டு ஊழ்வினைப்பட்டு பிறந்து இறந்து பலாபனை அனுபவிக்கக்கூடியவர்கள் பிறக்கிற இடம் லீலாவுதி. இந்த லீலாவுதி ஒரு அண்டம் சொல்றோம். ஒரு அண்டம்னா 14 லோகம் இருக்கும். கீழே பாதாள லோகம் தொடங்கி மேலே பிரம்மலோகிராக 14 லோகம் இருக்கும். இந்த 14 லோகம் சேர்ந்த ஒரு அண்டம். இப்படிப்பட்ட அண்டங்கள் கோடி கோடி கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குது லீலாவதியில. அந்த அண்டங்கள் எல்லாம் ஆத்மாக்கள் இருக்கின்றன. அவர்கள் சில பாவனை தந்தாற்போல மரமாகவோ செடியாகவோ புதராகவோ பறவையாகவோ விலங்குவாகவோ நீர் வாழ்கின்ற பிராணியாகவோ தேவர்களாகவோ மனிதர்களாகவோ எம்பெருமான் அவர்களை படைத்துக் கொண்டு இருக்கிறான். ஒரு மனிதன் நம்மள மாதிரி ஒரே சனத்துல சர்வ லோகத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு இதெல்லாம் அல்ப சக்திமா. ஒடான கோடி பிரபஞ்சங்களை படைத்து காத்து ரட்சிக்கின்ற இந்த சக்தி என்னுடைய அல்ப சக்திங்க. சாதாரண சின்ன விஷயம் எனக்குங்க. அப்ப எம்பெருமானுக்கு முழு விஷயம் என்ன? முழு விஷயத்தை காட்டுறதுக்கு இடமே இல்லை. அப்போ திருப்பார்க்கடலுக்கு ஏன் வாரான்னு சொன்னா, திருப்பார்க்கடல் இருப்பது இந்த லீலாவதியில் இருக்குது. எல்லா ஆத்மாக்களையும் கரையேற்ற வேண்டுங்கள் காட்டி வாரான். ஒவ்வொரு ஆத்மாவையும் எம்பெருமான் தனியா சிந்திக்கிறான். இவனை நித்திய பரமத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்ய வேண்டும், இவனை நித்தியசூரி ஆக்கு என்ன செய்ய வேண்டும், இவனை முக்தாத்மா என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தனித்தனியா சிந்தனை பண்ணி அவனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். கோடான கோடி வருஷங்களாக கொஞ்சம் பேர்கள் வருகிறார்கள். அப்ப நம்மளை ரட்சிப்பதற்காக வேண்டி பரமத்தை விட்டு எம்பெருமான் வந்து சயனிக்கிற இடம்தான் திருப்பார்க்கடல். அந்த திருப்பார்க்கடல் நாதனைத்தான் பாடுறாங்க. நம்ம ரட்சிப்பதுக்கு வந்து இங்கே திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற திருவரங்கநாதன் திருப்பார்க்கடல் நாதனுடைய அம்சம், பார்க்கடல் நாதனுடைய அம்சம். பார்க்கடல் நாதனுக்கு உலக ரட்சகம். அதே மாதிரி திருவரங்கநாதனுக்கு உலக ரட்சியம். உலகத்தை ரட்சித்தே தீர்வோம். இங்கே பள்ளி கொண்டிருக்கூடிய சயனித்திருக்கிற அந்த திருவரங்கன் என்னைக்கு எழுந்திருப்பார்? இந்த லோகத்துல அனைத்து உயிரினங்களும் என்னைக்கு பரமதம் செல்லுகிறதோ அன்னைக்கு தான் இருப்பார். கடைசியாக ஒரு உயிர் தான் சயனிச்சிருப்பார். எல்லா உயிர்களும் போன பிறகுதான் கடைசி ஆளா படுத்திருக்கிற திருவரங்கநாதன் எழுந்திருந்து பரவதம் போவான். சம்சார கிழங்கு எடுத்து அல்லது எழுந்திரேன். சம்சாரம்ங்கிற அந்த கிழங்கு, பிறப்பு இறப்பு என்கிற அந்த கிழங்க நாம் வேரோட புடுங்கி தூர போடு வர நாம் படுத்திருக்கோம்னு சொல்றேன். அப்ப எல்லாருடைய பிறவியும் மனிதர் மட்டுமில்ல, சகல உயிரினங்களுடைய பிறவிகளை எல்லாம் நிறுத்தி பரமத்துக்கு போன பிறகுதான் எழுந்திருப்பேன்னு படுத்து கிடக்காரு. சர்வரிச்சனா படுத்திருக்கிறேன். திருப்பார்க்கடல்நாதன் என்ன கல்யாண குணத்தோடு இருக்கிற அதே கல்யாண குணத்தோடு தான் இங்க நம்பெருமாள் பெரிய பெருமாள் இருக்கிறாங்க. அந்த நாதனுக்கு தான் கமலவல்லி நாச்சியார் துணை நிற்கிறாங்க. நம்மளை ரட்சிப்பதற்காக வேண்டிய பரமத்திலிருந்து இங்க வந்த அந்த திருப்பார்க்கடல் நாதனுடைய புகழ். அந்த திருப்பார்க்கடல் நாதன் தான் அவதாரம் எல்லாம் பண்ணுது. மக்களை ரட்சிப்பதற்காக வேண்டிய ராமராக, கிருஷ்ணராக, வராகமாக, கல்வியாக அவதாரங்கள் பூரா திருப்பார்க்கடல் நாதன். அதனால அவனுடைய பாடுவது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் தர்மத்தை நாமவே தேடி சென்று செய்யணும். ஐயம் இட் உன் அப்படிங்கிறது நாம போய் தர்மத்துக்கு செய்யணும். நம்மிடம் தேடி வந்தவர்கள் செய்யணும். நாம போய் தர்மத்தை செய்வது ஐயம். நம்மிடம் வந்தவர்களுக்கு இல்லை என்னால் கொடுப்பது பிச்சை. இத ஆந்தனையும் உங்களால் எவ்வளவு முடியுமா அத்தனையும் செய்யணும். தர்மம் கொடுக்கும் போது சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? சாமி எனக்கு உத்திரியம் இல்லை சாமின்னு ஒரு சொன்னான்னு சொன்னா,
நம்ம வீட்டில் இருக்கிற உத்திரியத்திலேயே எது உயர்ந்த உத்திரியமோ அந்த உத்திரியத்தை தான் தானம் பண்ணணும். நாமளே உடுத்தாம கழிச்சு போட்டிருக்கிற சுருட்டி எடுத்து கொடுக்க கூடாது. உத்திரியம் இல்லைன்னு சொன்னா நம்ம வீட்டுல எது உயர்வான உத்திரியமோ அந்த உத்திரி தான் கொடுக்கணும். பசியோடு இருக்குன்னு சொன்னா நம்ம வீட்டுல நாம சாப்பிடுறதுக்கு முன்னதாக ஆக்கி வச்சிருக்கிறோமே அந்த பிரசாத் தான் கொடுக்கணும். 4 நாள் ஆனாலும் வீச்சம் வந்தாலும் வெளியே கொட்டாம வச்சுக்கிட்டு இருக்கோமா அதை கொடுக்க கூடாது. தர்மசாஸ்திரம் தெளிவா சொல்லுது. ஏன்னா வருகிறவனை நீங்கள் மனிதரா நினைக்காதீர்கள், வருகிற எம்பெருமானாவைத்தான் நினைக்கணும். நம்மிடம் யாசத்துக்கு வந்தாலும் சரி, நீங்க போய் கொடுத்தாலும் சரி, மனிதர் நினைக்காதீங்க. அவர்கள் கந்தறியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறீர்கள். அப்படி எம்பெருமானை சமர்ப்பிக்கும் போது கெட்டு குழந்தையா கொடுப்போம், உடுத்த முடியாத குடிப்போம், இத மாதிரி கணக்கு இருக்கும். ஐயமும் நாம இருப்பு இருந்தா தேடி போய் கொடுக்கணும், பிச்சையும் நம்மை தேடி வந்து கொடுக்கணும். இது அதே மாதிரி ஞானம், பகவத் ஞானத்தை இப்ப கீதை போன்ற சாஸ்திரங்கள் உங்களுக்கு தெரியும், எம்பெருமான் வைபவம் உங்களுக்கு தெரியும். நீங்களாகவே தேடி போய் மக்களுக்கு சொல்லணும், உங்களிடம் தேடி வந்தவர்களுக்கும் செய்யும். பொருள் இருந்தால் வஞ்சம் இல்லாம கொடுங்க, நீங்களும் தேடி போய் செய்யுங்க, வந்தவர்களுக்கு செய்யுங்க. சரி, ஞானம் இருக்கிறது அழியாது. ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்குவது ஞானம் தான் போக்கும். இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் வராது, ஞானம் அதை செய்யும். அப்ப நீங்கள் பெற்ற அந்த ஞானத்தை தேடி போய் சொல்லணும், உங்களை கேட்டவர்களும் சொல்லணும். சொல்லும் போது ஒளிமறைவு இல்லாமல் எவ்வளவு சொல்லணுமோ சொல்லணுமே தவிர, சொல்லணும் என்பதற்காக வேண்டியே போகணும். அறியாத தெரியாத அஞ்ஞானத்தில் இருக்கிற அந்த ஆத்மா உஜ்ஜீவனம் ஆகணுங்கிற அந்த ஆத்மாவுடைய உஜ்ஜீவனத்தை நோக்கியே அவர்களுக்கு பேசணும். அவருடைய உஜ்ஜீவனத்தை தவிர வேற ஒன்றையும் எதிர்பார்க்க கூடாது. ஞான செல்வம் கொடுக்க கொடுக்க குறையாது, விருத்தியா. புத்தியோகம் தான் எம்பெருமான் அந்த புத்தியோகத்தை நம்ம கொடுக்கிறான். நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க எம்பெருமான் புத்தியோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால நாம் அடியார் ஆயிட்டோம், நாம உயிரிழந்து விட்டோம் அப்படின்னு கூட ஐயமும் பிச்சையும் வேணும். நாம் பெற்ற பெரும் பேரு இந்த வையகம் பெற வேண்டும், அனைத்து ஆத்மாக்களும் பெற வேண்டும். அப்படி இந்த பரோபகார சிந்தனை வரச்சாங்க. பரோபகார சிந்தனை வந்தாத்தான் நம்ம பரிபூர்ணமாக மலர்ந்து விட்டோம். ஒரு மரம் பூத்து மனம் பரப்புது இந்த உலகத்துக்காக. அப்ப மனிதர்கள் மலர்ந்து மனம் பரப்ப வேண்டாமா? அப்ப பிரத்தியாருக்கு பிற உயிர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அனைவர்களுக்கும் பகவத்கீதையுடைய தத்துவங்களை சொல்லி அவர்களை அடியார்களாக்கணும். அடியங்கள் போட்டக்கூடிய கிருஷ்ண வேதம் போன்ற நூல்களை நிறைய வைபவம் சொல்லப்படுகிறது, நிறைய கருத்துக்கள் இருக்குது. நூல்களை தேடி போக வேண்டாம். நம்முடைய ஆசிரமத்து வெளியிலான பகவத்கீதை கிருஷ்ண வேதம் போதும், அவ்வளவு செய்தி அங்கு உள்ளது. ஆசதீர அள்ளி அள்ளி கொடுக்கலாம், அதை செய்யணும். உய்யும் ஆறு எண்ணி நாம் உய்வடைந்து விட்டோம், எல்லாரும் உய்வடையணும், எல்லாரும் உய்வடையணும். அந்த எண்ணம் வரும். நான் மட்டும் பரவாயில்ல நினைக்கூடாது, எல்லாரும் போனோம்.
அப்படி நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா, நம்முடைய குழந்தைகள், நாம் பெற்ற குழந்தைகள் எப்படி பதவி, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், பேர், புகழ் பெறுவது விரும்புவதில்லை. இதே மாதிரி அனைத்து ஆத்மாக்களும் நம் போல நாம் பெற்ற அந்த பெரும்பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று விரும்பணும். அவைகள் அடைவதற்காக வேண்டி நம்மாலான முயற்சிகளை செய்யணும். உய்வடைவதற்குரிய வழி எம்பெருமானை பற்றியுள்ள ஞானம். அந்த ஞானத்தை பிறர் கொடுக்கணும், பிறர் உயரங்கிற அந்த எண்ணம் வரணும். அப்போ செய்யக்கூடியதுன்னு சொல்லி 5 சொல்றாரு. இந்த இடத்துல நாட்காலை நீராடி அதிகால பொழுதிலேயே அந்த பரிசுத்தமான நினைவு பாடு பரமனுடைய எம்பெருமானை பற்றியுள்ள நூல்களையும் எம்பெருமான் உதவி செய்த நூல்களையும் படிக்கணும். அடுத்து படித்த பிறகு நாமே தேடி சென்று சொல்லணும், வந்தவர்களுக்கு சொல்லணும், டைம் இல்லைன்னு சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய ஆத்மா உய்வடையணும், அவருடைய ஆத்மா உய்வடையணும் அப்படிதான் நினைக்கணும். நம்ம மனசு என்ன இருக்கும்னா அவன் ஆத்மா உய்வடையும் நினைக்கணும். அந்த ஆத்மா உய்வடையும் நினைச்சிட்டா நம்ம சொல்லணும், வந்தவனுக்கு சொல்லணும், பொய்யும் சொல்லணும். சாஸ்திரங்களை படிப்பதே பிறர்க்காக வேண்டி படிக்கணும், அதிகாலப்புள்ள அதை சிந்திக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடியது. நாட்காலை நீராடுவது, பரமநடி பாடுவது, ஐயம் இடுவது, பிச்சை இடுவது, உய்யுமாறு. அடுத்து உய்யும் 6 எண்ணி உய்யக்கூடிய 6 செய்தி இருக்குது. பிரபன்னர் ஆயிட்டம், பக்தர் ஆயிட்டம் சொன்னா இந்த 6 பண்பு வரும். சம்ஸ்லேஷத்தில் தரித்தல், விச்லேஷத்தில் தரியாமை, தத்யேக நிர்வாகத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய கதியத்துவம், அனன்ய போக்கியத்துவம். இந்த 6 பண்பு நம்மகிட்ட பிரகாசம். அனன்ய கதியத்துவம், அவனே கதி, அவன்தான் கதி அப்படின்னு சொல்லி நம்முடைய இதயத்துல பலமான எண்ணம், அசைக்க முடியாத எண்ணம் நமக்கு வரணும். அவனை அடையக்கூடியது, நாம் அடையக்கூடிய இடம் அவன்தான், வேற கதி கிடையாது. அனன்ய கதி. அதுக்கு அந்த இடத்தை அடைவதற்கு அவனால் தான் அடைய முடியும். அனன்ய சரணத்துவம் அடைவதனால் யாருக்கு செய்த சந்தோஷம்? எம்பெருமான் சந்தோஷம். ஒரு பெற்ற பிள்ளை தான் தொலைஞ்சு போன பையன் தன் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தாய்தப்பருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். நம்ம எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் நம்முடைய தாய் தப்பனை விட்டு தொலைஞ்சு போயிட்டோம், எதிரியாய் போயிட்டோம், இடைஞ்சலும் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மனமாறி அப்பான்னு வந்த உடனே அந்த தகப்பனாருக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி பீரிட்டுப்பாய், அந்த தாயாருக்கு எப்படி பொங்கும் அந்த பாசம். அப்பான்னு சொல்லணும், அவ்வளவுதானே வேணாது, வேற ஒண்ணுமே இல்லை. எத்தனை நாளப்பா இந்த குரலை கேட்டு என்ன, எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீ அப்பான்னு கூப்பிடுன்னு எதிர்பார்த்து படுத்த படுக்கையா இருக்கலாம், டாக்டர் கைவிடலாம், ஆனா அந்த ஆத்மா போக மகன் வந்து அப்பான உடனே பாப்பாரு 6 மாசம் கரையில கிடந்தவர் அப்படியே எந்திரிச்சு கையை பிடிச்சுக்கிடுவாரு. பாசம் உயிர் பூரா அங்க கிடக்குது, ஆனா பார்க்காம போக மாட்டேன், கையை பிடிச்சிட்டு போவார். அப்படிலாம் பாசம். சாதாரண கர்மானுகுணமாக வந்த தாய் தகப்பனுக்கு இந்த பாசம் இருந்தா, இயற்கையான தாய் தகப்பனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு என்ன பாசம் இருக்காது? அப்போ அது வரணும். அவன் அடையக்கூடிய இடம் அதுதான், அடையதுக்கு உபாயம் அதுதான். சந்தோஷப்படுவதும் தாய் தப்பம் தான். அன்னைய கதியத்துவம், அன்னைய சரணத்துவம், அன்னைய போக்கியத்துவம். அடுத்து
அவனுடைய விஷயங்களை பேசணும், அவனுடைய அடியார்கள் போடணும், அவனுடைய விதேசங்களுக்கு போனா சந்தோஷப்படணும். அவனுக்கு புறம்பான விஷயத்தை பேசுவது, புறம்பான இடங்களுக்கு போனா மனசுல இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்துட்டமே, அவர்களை திருத்தி பணி கொள்வதற்கு அப்படி போலாம். ஆனா நம் பொருட்டு போகக்கூடாது. அதனால்தான் சம்ஸ்லேஷத்தில் தரித்தல், விச்லேஷத்தில் தெரியாமை. கடைசியா சொன்னார் சத்யேக நிர்வாகத்துவம். அவனாலே நிர்வாகம், அவனாலே நாம் நிர்வாகிக்கக்கூடியவர்களாக மாறணும். அப்படின்னா பூர்ண சரணாகதி. பெருமானே உம் சித்தப்படி எது வேண்டுமானால் நடக்கட்டும், என் சித்தப்படி அல்ல. உம்முடைய சித்தப்படி எதுவும் நடக்கட்டும், ஆனால் என் சித்தப்படி இல்லை. என் சித்தப்படி அல்ல, உம் சித்தப்படி நடக்கட்டும் சொல்லி அந்த சர்வேசனுடைய திருவடியில நம்முடைய பாரத்தை சமர்ப்பிப்பதுதான் சரணாகதி. இந்த 6 வந்தாச்சா போதும். உய்யும் 6 நமக்கு அனன்ய சரணத்தை வந்திருக்குதா, அனன்ய கதியத்தை வந்திருக்குதா, அனன்ய போக்கியத்தை வந்திருக்குதா, சம்ஸ்லோசத்தில் தரித்தல் வந்திருக்குதா, விச்லேஷத்தில் தெரியாம வந்திருக்குதா, சத்திய நிர்வாகத்தை வந்திருக்குதா, வந்திருக்குதான்னு பார்த்தா தெரியும். நம்ம எதுவுமே நம்ம பக்கத்துல இல்லை. ஆனா வரணும். உய்யும் 6 எண்ணி. இந்த 6 வையத்தில் வாழ பிறந்தவர்களுக்கு இந்த 6 இருக்கணும். எது இருக்கக்கூடாது, அது ஒரு 5 சொல்றாரு. நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம், தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள்னா என்ன? எந்த வார்த்தை பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றதோ அந்த வார்த்தை தான் தீக்குறள். கோல் சொல்தன்னு அர்த்தம் போட்டுப்பாங்க. நம்முடைய வார்த்தை பிரத்யாருக்கு நன்மையை கொடுக்கணும். நம்முடைய வார்த்தை பிரத்யாருக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது. துன்பத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை, பிரத்யாரை பற்றி குறை சொல்ற வார்த்தைய தேடி தேடி போய் சொல்லாது. அது சொல்லலே ஒரு திருப்தி. ஆனா பிரத்யாருக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தையை தேடி தேடி சொல்றோமா? இல்ல, வந்தா சொல்றோம். அப்போ பிரத்யாருக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை தேடி தேடி போய் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா நாம உத்தமர்களா இருக்கோம். வந்தா சொல்லுவோம். அது கூட வந்தா கூட சொல்லுது விடு, அதுக்கு ஒரு மனநிலை வேணும். அந்த மனநிலை இல்லை. அப்போ யாகாவாராயின நான் காக்க வள்ளுவர் சொன்னார். நீங்க எதை காத்தாலும் சரி, காக்காம போனாலும் சரி, உங்க நாக்க மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாகாவாராயின, எதை காக்காவிட்டாலும் பரவாயில்ல, நாவை காது காவாக்கா காக்காவிட்டா சொல்லிலுக்குப்பட்டு சோகாப்பர், நீ துன்பத்தை அடைய போற. நாக்க நீ காக்கலன்னா துன்பத்தை. அப்போ நாக்கை பாதுகாத்து என்பது நன்மையே பேசணும். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நலன் தருகிற வார்த்தையா இருக்கணும். தமோகுணத்துக்கான வார்த்தையோ, ரஜகுணத்துக்கான வார்த்தையோ, சாத்திய குணத்துக்கான வார்த்தையோ வரக்கூடாது. எம்பெருமான் அடியார்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் பலிக்கவும் செய்யும். சாமி, என் அடியாருடைய வாக்கு என் வாக்கு போல பலித்தே தீரும். அடுத்தால என் வாக்கு பலிக்காம போகலாம், என் அடியார் வாக்கு பலிக்காதுன்னு எம்பெருமான் சொல்றேன். அதனால யாரையும் சபிச்சிடாது. கோபப்பட்டு தூசணமான வார்த்தை பேசுறாரு. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அவன் கோபம் வந்தாலும் நல்லா இருந்தாலும் சொல்லணும். ஆனா மன எரிச்சலோடு சொல்லக்கூடாது. உங்க வார்த்தை பழிக்கும்னு எம்பெருமான் சொல்றாரு. அப்ப எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பு நமக்கு இருந்தா தான் நல்லா இருக்கும். பீஸ்மரும் துரோணரும் சேர்ந்து தர்மரை கூப்பிட்டு, தர்மா
இந்த ஊர்ல இருக்கிற நல்லவனை, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கெட்டவனை நீ கூப்பிட்டு வாப்பா அப்படின்னாரு. இந்த ஊர்ல இருக்க நல்லவனெல்லாம் நீ கூப்பிட்டு வாங்க. 2 பேரும் வேறால வந்து நிக்கான். தர்மர் கேட்டார், சுவாமி இந்த ஊர்ல கெட்டவனே கிடையாது சாமிங்க. தெரியாதவன் வந்தான், சாமி இந்த ஊர்ல நல்லவனே கிடையாது. அவன் கெட்டவன் கிடையாதுங்க, நல்லவன் கிடையாதுங்க. அப்ப ஊர்ல யார்தான் இருக்கான்? இவங்கள மாதிரியே நினைக்கான். இவன் தர்மவான், உலகத்தை தர்மமயமா பார்க்க. இவன் அதர்மவான், உலகத்தை அதர்மமா பார்க்க. நாம எம்பெருமானுடையவர்கள். நான் எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிகளா நேசிச்சேன். நமக்கு பரமபிதா ஸ்ரீமன் நாராயணன். அந்த பரமபிதாவை நம்முடைய பிதா அவர்தான் என்று உணர்ந்தவர்கள் நாம. அதனால எல்லாரும் நம்ம சகோதரர்கள். அந்த சகோதர பாசத்திலே நினைக்கணும், சகோதர பாசத்திலே அனைவரும் உயரணும்னு அந்த நினைப்பு தான் நமக்கு வரணுமே தவிர வேற நினைக்க கூடாது. முக்கியமானது. இனி போக வேண்டியது ஈக்குவல் மறந்துடாங்க. நெய்யுண்ணோம் பாலுனோம் மயிற்றுல மலரட்ட முடியும் அப்படிங்கலாம் சூசமான சில அர்த்தங்கள் இருக்குது. நாளைக்கு அதை முன்னுரையில சொல்லிட்டு 3வது பாசத்தை நம்ம தொடங்குவோம். நல்ல கமலவழி தாயாருடைய திருவருளாலும் திருப்பானாழ்வாருடைய திருவருளாலும் சுத்தமான சுத்த சாத்தியமான ஞான உரைகளை கேட்பதற்குள்ள பாக்கியம் நம்ம எல்லோரும் கிடைத்தது. அந்த பெருமானுக்கு நம்முடைய வணக்கங்களை செலுத்திப்பாங்க. சாமி வாழி திருநாமம் சாமி கொடுப்பாரு. சாமி முதல்ல இதை சொன்ன சொல்லுங்க. முதல்ல சாமி திருவாரூர் சேவிச்சுட்டு அப்புறம் கோதை வாழும்.